கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நல்லது. நாளைக்கு February 14th உலகம் முழுவதிலும் காதலர் தினம்னு சொல்லி இளைய தலைமுறையினரும் காதலிச்சு திருமணமானவர்களும் தங்களோட காதல்களை அன்பை வெளிப்படுத்தி சந்தோஷப்படுவாங்க. உண்மையில் காதலர் தினம் அப்படின்னா என்னங்க? பரஸ்பரம் ஒருத்தருக்குடைய அன்பை இன்னொருத்தர்கிட்ட பரிமாறிக்கிறது தானே. அப்படித்தான் இயேசு சாமி அப்படித்தாங்க. அவருடைய அன்பை நாம் எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளோட அன்பை அவர் வாங்கிக்கிறதுனாலையும் நாம் அவரையும் தினமும் நம்ம நேசிக்கிறோங்க. நான் அவரை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ ஜீசஸ். கர்த்தர் மிகவும் நல்லவர். மனிதர்கள் வாக்கு கொடுக்குற மாதிரி கர்த்தர் வாக்கு தர மாட்டாருங்க. கர்த்தருடைய வாக்கு தான். சொன்னால் செய்கிறவர் தான். அவர் சொல்லிவிட்டு மனம் மாறுகிறவர் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மாந்தன் மனிதன் அல்ல. மனம் மாறாத ஒரு தேவன். நான் உன்னை விட்டு விலகுவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு உபாகமம் 31:8 சொல்லப்படுகிறது. ஆதாரமான வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டு அநேகம் பேர் இதே வார்த்தையை சொல்லி தங்களோட காதல்களை உறுதிப்படுத்தி சொல்லிக்கிறாங்க. எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற உண்மை என்னன்னு யாருக்கும் தெரியறதில்ல. ஆனால் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு காதல் பாதியிலே பிடுங்கிட்டும் போயிடுறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. புரிந்து வாழ்கிற வாழ்க்கையில் காதல் நிலையானதாக இருக்கும். கடவுளுக்கும் நமக்குமான ஒரு உறவு போல், தாய்க்கும் மகனுக்குமான ஒரு உறவு போல் காதலனுக்கும் ஒரு உறவு இருக்கும். புரிந்து வாழ்ந்தால் தாங்க அது காதல். புரியாமல் வாழ்ந்தால் அதுக்கு பேர் காதல் இல்லைங்க. அதுபோல் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ருசித்து வாழ்ந்தால் அவர் நம்ம மேலே அன்பாக இருப்பார். அவரோட அன்பு நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது. அவர் நம்மளை எப்படி பார்க்குறாரோ அப்படியே உலகம் முழுவதுமே அவர் பார்க்குறார். உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் அவர் நேசிக்கிறார். காதல் பொதுவானதுங்க. காதலுக்கு அன்புக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அன்பு ஒருபோதும் துரோகம் செய்யாது. காதல் ஒருபோதும் கைவிடாது. கர்த்தர் மேலே அன்பு வைங்க. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடம் எங்கிலும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க எகிடும்.